சில நிமிஷங்கள்லாம் பரிசுத்தமுள்ள கர்த்தருடைய ஒளிவுள்ள வசனங்களை தியானிக்கலாம். எல்லோரும் சங்கீதம் 1க்கு உங்களுடைய வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சாம் 1 சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். குடும்ப தலைவனாகட்டும், தொழிலின் தலைவனாகட்டும், சபையின் தலைவனாகட்டும், தலைவனுக்கு தேவையான சாமர்த்தமும் சத்துவமும் சங்கீதம் 1 அடங்கியிருக்கிறதை நாம் போன வாரத்திலே தியானிக்க தொடங்கினோம். சங்கீதக்காரன் தன்னுடைய மெய்யான சத்துவம், மெய்யான சாமர்த்தியம், ஒரு நல்ல தகுதியுள்ள தலைவனாக இருப்பதற்கு அடுத்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கு முந்தி சங்கீதம் 1:1 ஆபத்தான வழிகள், ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைவனுக்கு அடுத்த நல்ல தகுதியை கெடுக்கிற பொல்லாத வழிகளையும் நடைமுறைகளையும் பழக்கங்களையும் அவர் முதலாவது கண்டுபிடித்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் வசனம் 1. ஸோ இப்படி அவர் முதலாவது கண்டுபிடித்தது, ஒரு நல்ல தலைவனுடைய முதல் கண்டுபிடிப்பு என்னவென்றால் ஆபத்தான வழிகள் என்ன. தன்னுடைய குடும்பத்தை ஆகட்டும், தன்னுடைய தொழிலாகட்டும், தன்னுடைய திருச்சபையாகட்டும் ஆபத்தான அழிவின் வழியிலே கொண்டு போகாதபடிக்கு முதலாவது அழிவின் வழிகளை கண்டுபிடிக்கிறான் தலைவன், நல்ல தலைவன். ஆகையால் இவர் ஒரு ஆபத்தான தன்னுடைய குடும்பத்தை ஆகட்டும், கர்த்தர் தன்னை நம்பி அருளிருக்கிற திருச்சபையாகட்டும், கூட்டத்தை ஆகட்டும், தொழிலை ஆகட்டும், எதையானாலும் அதை அழித்து போடாதபடிக்கு இவர் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவராக இருந்து முதலாவது அழிவின் வழியை கண்டுபிடித்தார். என்ன அந்த அழிவின் வழி? 1:6 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அப்படி அழிந்து போகிற வழியை இந்த சங்கீதக்காரன் முதலாவது கண்டுபிடித்து அந்த ஒரு ஆபத்தான வழியில் தானாகட்டும், தனக்கு பின்னிருக்கிற குடும்பமாகட்டும், திருச்சபையாகட்டும், தொழிலாகட்டும் நடத்தாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறார். ஆகையால் தான் இவருக்கு பேர் கொடுக்கப்பட்டது பாக்கியவான். இந்த பாக்கியவானுக்கு ஒரே ஒரு பரிசுத்தமுள்ள ஒளி நிறைந்த நீதி நிறைந்த வழி என்ன என்பதை இவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஸோ போன முறை நாம் தியானித்த சத்தியம், இந்த தகுதியான தலைவனாக இருக்கிற இந்த சங்கீதக்காரன் கண்டுபிடித்த ஆபத்தான வழியை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அவர் மெய்யான சத்தியமுள்ள, தனக்கு சத்துவத்தையும் ஒரு நல்ல தலைவனாக இருக்கிறதுக்கு அடுத்த சாமர்த்தியத்தையும் அருளுகிற பரிசுத்தமுள்ள வழி என்ன என்பதை அவர் தான் கண்டுபிடித்ததை வசனம் 2 நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு வசனம் 2 நான் உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 1 வசனம் 2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது இந்த அற்புதமான தலைவன் இவர் பிரியப்படுகிறார். ஒரு விஷயத்தில் ஒன்னொன்னுல பார்க்கும் பொழுது அவருக்கு பிரியமில்லாத, அவர் வெறுக்கிற, அவர் பகைக்கிற, அவர் அங்கீகரிக்காத காரியங்களை பற்றி பேசினார். துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம், இதெல்லாத்தையும் இவர் வெறுத்தார். ஆனால் வசனம் 2 நாம் பார்க்கும் பொழுது இவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். டிலைட், பிரியம் என்பதான எப்ரே வார்த்தைக்கு அர்த்தம் கெஃபெட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. பிளேஷர், பரவசம் அடைகிறார், விருப்பம் கொள்ளுகிறார், ரொம்ப குதூகலம் ஆகிறாரு ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது. எதற்காக இவர் வசனம் 2 பிரியமுள்ளவராக இருக்கிறார்? வசனம் 1 அவருக்கு சொல்லப்படுற எந்த விஷயத்திலும் அவருக்கு பிரியம் இல்லை. ஆனால் வசனம் 2 பார்க்கும் பொழுது இவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பிரியமாக இருக்கிறார். இவருக்கு முதலாவது பிரிய உண்டாவதற்கான காரணமே இவருக்கு இப்போ நேர் வழி, பரிசுத்தமுள்ள வழி, ஜீவன் நிறைந்த வழி, நீதியான வழி, தானும் தன்னை நம்பி கர்த்தர் அருளின சபையாகட்டும், குடும்பத்தை ஆகட்டும் கொண்டு போக வேண்டிய பரிசுத்தமுள்ள பாதையை கண்டுபிடித்த ஒரு சந்தோஷம் இவருக்கு. ஆகையால் தான் வசனம் 2 அவர் பிரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் ஒரு பெரிய அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை அவர் கண்டறிந்து அந்த ஒரு கண்டுபிடிப்பை பார்க்கும் பொழுது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறது. என்ன அந்த ஒரு பிரியமான காரியம்? வசனம் 2 கர்த்தருடைய வேதத்தில்
பிரியமா இருந்து. கர்த்தருடைய வேதம் என்பதான வார்த்தை அங்கே சொல்லப்படுது. முதல் அந்த 2 வார்த்தை தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே விவரித்து காண்பிக்க விரும்புகிறேன். கீழே இன்னும் நான் போகவில்லை, போக அடினுக்கு நேரம் பத்தாது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து, இந்த கர்த்தருடைய வேதம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒரு பரிசுத்தமுள்ள வெளிப்பாடுல தான் இவர் தகுதியான ஒரு தலைவனாக இருப்பதற்கான ஒட்டுமொத்த சத்துவமும் சாமர்த்தியமும் அடங்கியிருக்கிறதை கண்டு இவர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். இவர் கண்டுபிடிச்சிட்டாரு எதுல ஒரு தலைவனுக்கு சாமர்த்தியமான தகுதி உள்ள சத்துவம் நிறைந்த ஒரு தலைவனாக இருக்கத்தக்கதாக ஒட்டுமொத்த வெளிப்பாடுகளும் பலனும் எதில் அடங்கியிருக்கிறது என்பதை இவர் கண்டுபிடித்திருக்கிறார். அதற்கு அவர் கொடுத்த பேர் கர்த்தருடைய வேதம். இந்த வேதத்தை இவர் பார்க்கும் பொழுது மெய்யாகவே இவருக்கு தேவையான ஒட்டுமொத்த விஷயங்களும் இந்த வேதத்தில் அடங்கியிருக்கிறதை அவர் கண்டறிந்து அந்த ஒரு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய வேதம், நாம் தமிழில் வேதம் என்று வந்தது, ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது த லா ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்படுற கர்த்தருடைய வேதத்தை இவர் ஏதோ கர்த்தருடைய வேதம் என்று ஏதோ குறிப்பான வெளிப்பாடுகளை பற்றி தான் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது பழைய ஏற்பாட்டில் ஒட்டுமொத்த 39 புஸ்தகத்தையும், புதிய ஏற்பாட்டில் அது எப்படி கூடுவாங்க என்று நாம் பார்ப்பதே ஆனால் 39 புஸ்தகம் நிறைந்த பழைய ஏற்பாடில் இருக்கிற வெளிப்பாடுகளை புதிய ஏற்பாடில் இருக்கிற ஆதி அப்போஸ்தலராகட்டும், விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆகட்டும், பழைய ஏற்பாடு புஸ்தகங்களை எப்படி கூப்பிடுவார்கள் என்றால், உதாரணத்திற்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனம் 44 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 பேரை வைக்கிறாரு. 1வது மோசையின் நியாயப்பிரமாணம், 2வது தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்கள், 3வது சங்கீதங்கள் என்று இந்த 3 பேரு தான் ஒட்டுமொத்த 39 புஸ்தக பழைய ஏற்பாடில் இருக்கிற புஸ்தகங்களுக்கு சொல்லப்பட்ட பெயர்கள். இயேசுநாதர் அப்படிதான் சொல்றாரு பழைய ஏற்பாடு ஒட்டுமொத்த வெளிப்பாடுகளுக்கும். ஆனால் இவர் அந்த 3 பேரை கொடுக்கல, வெறும் இவர் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை சொல்லுகிறார். அப்புறம் திருக்கதர்சன ஆகமங்களையும் சங்கீதங்கள் என்பதான பெயரை இவர் இந்த இடத்துல கொடுக்கல. ஏனென்றால் இவர் சங்கீதங்களை எழுதுகிற சங்கீதக்காரர்களுடைய காலகட்டத்தில் ஆகட்டும் அல்லது தீர்க்கதரிசிகளுடைய காலகட்டத்தில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இவர்கள் சங்கீதங்களையும் தீர்க்கதரிசிகளுடைய காலங்களுக்கு அப்புறம் இவர் வாழ்ந்ததே ஆனால் இவர் 3ஐயும் குறிப்பிட்டிருப்பார். கர்த்தருடைய நியாயப்பிரமாணம், நீ தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்கள், சங்கீதங்கள் என்று இயேசுநாதர் எப்படி புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தாரோ அப்படி இவர் பேர் கொடுத்திருந்திருக்கலாம். மாறாக இவர் வெறும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய வேதம் என்று சொல்லப்படுற நியாயப்பிரமாணம், மோசேவுடைய வெறும் 5 புஸ்தகங்களை மாத்திரம்தான் இவர் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அப்போ இந்த சங்கீதக்காரன் மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கொடுத்த பிறகு நியாயாதிபதிகளுடைய காலகட்டத்தில் வாழ்ந்திருந்திருக்கலாம் அல்லது தீர்க்கதரிசிகளுடைய காலகட்டத்தில் வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆகையால் இவர் ஒருவேளை யோசுவாவா இருக்கலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை பகிர்ந்து கொடுத்தார் பாருங்க, மோசேக்கு அடுத்து வந்த யோசுவா, அவரா இருக்கலாம். இல்லாவிட்டால் இவர் சாமுவேல் என்று சொல்லப்படுற தீர்க்கதரிசியா இருக்கலாம். இல்லாவிட்டால் தாவீதாவோடு இருக்கலாம். ஏனென்றால் இவர் இந்த ஒரு சங்கீதம் 1 எழுதின இந்த சங்கீதக்காரன் தீர்க்கதரிசன ஆகமங்களையும் சங்கீதங்கள் என்பதான கர்த்தருடைய 2 வெளிப்பாடுகளை இவர் குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அதற்கு முந்தி நியாயப்பிரமாணத்துக்கு அப்புறம் இவர் வாழ்ந்திருக்க வாய்ப்புண்டு. இந்த ஒரு கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுற இந்த வெளிப்பாட்டில் தான் இவர் ஒரு நல்ல தலைவன், குடும்பத்தை நடத்துகிற ஒரு நல்ல தலைவன், கோத்திரத்தை நடத்துகிற ஒரு நல்ல தலைவன், ஜனங்களை நடத்துகிற ஒரு நல்ல தலைவன், சபை நடத்துகிற ஒரு நல்ல தலைவனுக்கு அடுத்த ஒட்டுமொத்த சத்துவத்தையும் அடங்கியிருக்கிறதாக இவர் பார்த்து பிரியப்படுகிறார். அந்த 2 வார்த்தை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது கர்த்தருடைய வேதம். வேதம் என்பதான எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் டோரா. டோரா என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு நன்றாய் தெரியும், டிகலாக் அல்லது பென்டடூக் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அதாவது நியாயப்பிரமாணம். மோசையினால் அருளப்பட்ட 5 புஸ்தகங்களிலே இவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அப்போ மோசையினால் வெளிப்பட்ட அந்த 5 புஸ்தகமும் இவருக்கு ரொம்ப அவசியம். பழைய ஏற்பாடு ரொம்ப அவசியம். ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் என்று சொல்லப்படுற அந்த 5 முதல் புஸ்தகங்களிலே இவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அதனால சில பேருக்கு ஆதியாகமத்தில் இருக்கிற கதைகள் பிடிக்கும், சில பேருக்கு லேவியராகவும் பிடிக்காது, எண்ணாகவும் பிடிக்காது, உபாகமும் பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு அது புரியாது. ஆகையால் குறிப்பிட்ட ஒரு வேத பகுதிகளை மாத்திரம் பிடித்து கொள்கிற ஒரு பழக்கம் ஒரு நல்ல தலைவனுக்கு கிடையாது. ஆண்டவரால் கர்த்தரால் 5 புஸ்தகங்கள் அருளப்பட்டால் அந்த 5 புஸ்தகத்திலும் இவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். அந்த 5 புஸ்தகமும் இவருடைய தியானமாய் மாறி இருக்கிறதை குறித்து நாம் அடுத்த
ஆராதனை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ வேதம் என்பதன் வார்த்தைக்கு அர்த்தம் வந்து டோரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையுடைய 5 புஸ்தகங்கள். ரெண்டாவது கர்த்தருடைய வேதம் என்று சொல்லப்பட்டது. கர்த்தர், லார்ட் என்பதன வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவனுடைய வேதமோ ஆண்டவருடைய வேதமோ உன்னதமானவருடைய வேதமோ வார்த்தை போடாமல் கர்த்தருடைய வேதம் என்பதான வார்த்தை இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. எதற்காக கர்த்தர் என்பதான வார்த்தை இந்த இடத்துல சங்கீதக்காரன் பயன்படுத்துகிறார்? கர்த்தர் என்பதான பெயர் எப்போ நாம் பார்க்கிறோம்? ஞாபகம் இருக்கிறதா? மோசை கேட்கிறாரு கேள்வி. யார் இடத்துல? கர்த்தர் இடத்துல, தேவனிடத்திலே. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கியின் தேவன், யாக்கோபின் உடன்படிக்கையின் தேவன் என்று கர்த்தர் 3ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் தன்னை பற்றி வெளிப்படுத்தின பிறகு, உம்முடைய பெயர், நான் இஸ்ரேல் மக்கள் என்னிடத்திலே உன் அனுப்பின தேவனுடைய பெயர் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் இந்த ஒரு பெயர் தான் வெளிப்படுத்தினார். யாருக்கு? மோசைக்கு. அப்போ இந்த சங்கீதக்காரன் இந்த கர்த்தர் என்பதான பெயரை நன்றாய் அறிந்தவர். இன்றைக்கு இதுதான் கொஞ்சம் உங்கள் மத்தியில் திறந்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். இவர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தருடைய 5 புஸ்தகங்கள் என்று சொல்லப்படுகிற மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை நன்றாய் கற்றறிந்து அதுல தலைவனுக்கு அடுத்த ஒட்டுமொத்த சத்துவங்களையும் இருக்கிறதை கண்டு பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தில் என்னத்தை கண்டுபிடிச்சார் என்பதை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் கொஞ்சம் தெரிந்து காண்பிக்க விரும்புகிறேன். என்னத்தை இவர் கண்டுபிடிச்சார் இந்த கர்த்தருடைய வேதத்தில்? என்னத்தை இவர் பார்த்திருக்கிறார் இந்த கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில்? ஏதோ ஒரு பெரிய வெளிப்பாடு, ஏதோ ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இந்த தலைவனாகிய சங்கீத 1 இருக்கிற அற்புதமான யூதனாகிய தலைவன் கண்டுபிடித்திருக்கிறார் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில். இங்கேருந்து கொஞ்சம் நன்றாக கவனிங்கள். இது அடியனுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வெளிப்பாடாக இருந்தது. அதை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த நியாயப்பிரமாணத்தில் இவர் எதை பார்த்திருந்திருக்கலாம்? கண்டிப்பாக இந்த நியாயப்பிரமாணத்தில் இவர் வசனம் 1 சொல்லப்படுற துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்கார உட்காரும் இடம், இதெல்லாமே வந்து இவர் நியாயப்பிரமாணத்தில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பாரு. அது போக இவர் நியாயப்பிரமாணத்தில் என்னத்தை பார்த்திருந்திருக்கலாம்? கண்டிப்பாக நியாயப்பிரமாணத்தில் இவர் வந்து பார்த்தது என்ன? 6 நாள் சிருஷ்டிப்பு. ஞாபகம் இருக்குதா? கர்த்தர் 6 நாளில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இவர் நன்றாய் தெரியும் இருக்கு. 6 நாளில் ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பையும் கர்த்தர் உண்டாக்கினார். கொருங்குலேருந்து வந்ததாக இவர் விசுவாசிக்கிற ஆள் கிடையாது. இவர் அந்த மாதிரியான ஒரு சயின்டிஸ்ட் கிடையாது. கொருங்குலேருந்து வந்தான், பூச்சி புழுலேருந்து மனுஷன் வந்தான்ற நம்புகிற ஒரு மனிதன்ல சங்கீதம் 1 இருக்கிற சங்கீதக்காரன். அவர் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பதற்கு காரணம் அவர் 6 நாளில் தான் ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பும் சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை நம்புகிறவர். ஏனென்றால் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் அதுதான் அவர் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, இவருக்கு சர்ப்பம் என்பதான பிசாசன யார் என்றது நன்றாய் தெரியும். இவருக்கு மரணம் என்றால் என்னென்று நன்றாய் தெரியும். சாபம் என்றால் என்னென்றது இவருக்கு ரொம்ப நன்றாய் தெரியும். இவர்களுக்கு பரிசுத்தமுள்ள தூதர்கள் யார் என்பதை நன்றாய் தெரியும். என்றால் நியாயப்பிரமாணம் இவைகளை வெளிப்படுத்துகிறது. இவருக்கு எகிப்தில் இருந்த இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனம் என்றால் என்னென்று இவருக்கு நன்றாய் தெரியும். இவருக்கு கர்த்தருடைய கூடாரம் என்றால் என்னென்று நன்றாய் தெரியும். கர்த்தருடைய பெட்டி என்றால் என்னென்றது இவர் நன்றாய் தெரியும். இவருக்கு பலிகள் என்றால் என்னென்று நன்றாய் தெரியும். இவருக்கு காணிக்கைகள் என்றால் என்னென்று இவருக்கு நன்றாய் தெரியும். ஏன்னா நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்துகிறது. இவ்வளவு விஷயத்தில் இவர் பிரியப்பட்டாரா? 6 நாள் உண்டான சிருஷ்டிப்பு, சர்ப்பம் என்பதான பிசாசு, சாபத்திற்குள்பட்ட ஆதாமேவால், மரணம் உண்டான சம்பவம், இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனம், பாவிகள், அக்கிரமக்காரர்கள், பரியாசக்காரர்கள் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது இவர் பார்த்திருக்கிறாரு. இதெல்லாத்தையும் இவர் பார்க்கும் பொழுது இவர் இதுலேருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை வந்து அழிவின் வழியை கண்டறிந்தார். ஆனால் அதில் அவருக்கு பிரியம் இருந்தது. அதில் மாத்திரம் அவருக்கு பிரியம் இருந்ததாக அடியனுக்கு தெரியவில்லை. இவர் எதில் இவர் ரொம்ப பிரியப்பட்டிருப்பார் என்பதை நான் இன்றைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல கொஞ்சம் கவனியுங்கள். இவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது தன்னுடைய சாயலின்படியையும் தன்னுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த சம்பவம் ஞாபகம் இருக்கிறதா? ஏன் நான் இது தொடர்கிறேன் என்றால், இவர் அறிமுகப்படுத்தி கர்த்தருடைய வேதம், மோசையின் நியாயப்பிரமாணம் என்று சொல்லவில்லை. பல ஏற்பாடில் சொல்லப்பட்டிருக்கிறது மோசையின் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் மோசையின் நியாயப்பிரமாணம் என்று சொல்லாமல் இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கொடுத்த பெயர் கர்த்தருடைய வேதம் அல்லது கர்த்தருடைய நியாயப்பிரமாணம். ஆகையால் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது தம்முடைய சாயலின்படியையும் தம்முடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்ட சம்பவம் இவருக்கு நன்றாய் தெரியும். என்னது தேவன் தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கினார் என்றால் என்ன? என்னது தேவனுடைய சாயல்? என்னது தேவனுடைய ரூபம்?
என்பதான விஷயம் இவருக்கு ரொம்ப தெளிவாய் வெளிப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவருக்கு கர்த்தர் என்பதான பேருக்கான வெளிப்பாடு தெளிவாய் தெரிஞ்சிருக்குது. கர்த்தர் என்பதான பேரை வச்சுதான் இவர் மனுஷன் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டதற்கான அர்த்தம் இவருக்கு நன்றாய் தெரியும். ஞாபகம் இருக்கிறதா? கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது 1:26 வாசிக்கப்படும் பொழுது, பூமியை ஆண்டு கொள்ளத்தக்கதாக பூமியின் மேலும் நடமாடும் ஜந்துக்களாகட்டும், தண்ணீரில் இருக்கும் ஜீவராசிகளை ஆகட்டும், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளத்தக்கதான அந்த ஆளுகையின் வல்லமையை இவர் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அருளினது இவருக்கு நன்றாய் தெரியும். அது மாத்திரமல்ல, இதே கர்த்தர் தான் புசிக்கும் நாளிலே சாகவே சாவே என்று சொல்லப்பட்ட விலக்கின கனியை புசித்தவுடனே மரணத்தையும் சாபத்தையும் கொடுத்த கர்த்தர். ஆகையால் இவருக்கு இந்த கர்த்தர் என்பதான நபருடைய வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். இவர் நியாயப்பிரமாணத்தில் வேதத்தில் பார்த்தது எதை? கர்த்தரை. கர்த்தரை பார்த்திருக்கிறார். கர்த்தரை பார்க்கும் பொழுது அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட தான் எப்படிப்பட்டவன் என்பதை இவர் பார்த்திருக்கிறார். வெறும் இந்த நீதியின் கர்த்தரை, நீதியின்படி நியாயத்திற்கிற கர்த்தராக மாத்திரம் இவர் பார்க்கவில்லை. இந்த கர்த்தர் மனுகுலத்தை அன்பு கூறுகிறவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக, பாவங்களை மன்னிக்கிறவராக, மனுகுலத்தை அங்கீகரிக்கிற ஒரு நீடிய சாந்தமும் பொறுமை உள்ள கர்த்தராக ஒரு வேதத்தில் பார்த்திருக்கிறார். இதை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எனக்கு முதலாவது அந்த கர்த்தருடைய வார்த்தையின் அர்த்தத்தை சொல்லி, இவர் வேதத்தில் கர்த்தரை பார்த்த அந்த ஒரு காட்சி எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் கொஞ்சம் கேட்குற வசனத்தை உத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இவர் எதற்காக பிரியமாக இருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் இவர் ஒரு நல்ல தலைவனுக்கு அடுத்த ஒட்டுமொத்த வெளிப்பாடுகள், வல்லமை, தேவையான சாமர்த்தியம் அடங்கியிருக்கிறதை கண்டுபிடித்திருக்கிறார். எங்கே என்று பார்க்கும் பொழுது அந்த வேதம் எங்கெந்து புறப்பட்டு வந்ததோ அந்த கர்த்தரிடத்திலிருந்து. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் கவனிங்கள். கர்த்தர் ஆதியாகமம் 1 மனுகுலத்தையும் ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பையும் உண்டாக்கும் பொழுது எலோஹீம் என்பதான எப்ரே பாஷையிலே தேவன் 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 என்ற வார்த்தை தான் நமக்கு வரும். 1 முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேவன் என்ற வார்த்தை தான் வரும். எப்போ தேவன் தம்மை கர்த்தராக வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது 2 தான் இந்த கர்த்தர் என்பதான பெயர் வெளிப்படுகிறது. எப்போது? கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது. கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது தன்னை சிருஷ்டிக்கிற சிருஷ்டிகராக மாத்திரம் வெளிப்படுத்தவில்லை, தன்னை கர்த்தராகிய தேவன் என்று வெளிப்படுத்தினார். கர்த்தர் என்ற வார்த்தை 1 நாம் பார்க்காமல் ஆதியாகவும் 2 நாம் பார்க்கிறோம். அது எப்போ? குறிப்பாக மனுஷனை உண்டாக்கும் பொழுது. எதற்காக? கர்த்தர் என்பதான பெயர்ல வேதாமத்தின் சிருஷ்டி கர்த்தர் ஆதாம் ஏவாளுக்கும் அதுக்கப்புறம் வர சந்ததிமார்களுக்கும் வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் உம்முடைய பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது ரொம்ப தெளிவாக இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதான பெயருடைய அர்த்தம் நிறைந்த யாவே கர்த்தர் என்பதான பெயரை போயிட்டு என்னுடைய ஜனங்களுக்கு சொல்லு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் ஸ்டார்ட சொல்றேன். ஆனால் இந்த கர்த்தராகிய தேவன் என்பதான பெயரோடு கூட தான் கர்த்தர் மனுஷனை 2 உண்டாக்கும் பொழுது அவர் அந்த ஒரு பெயரோடு கூட தான் அறிமுகமானார். அது ஆதாமுக்கு எவ்வளோ புரிஞ்சுதுன்னு தெரியல, ஏவாளுக்கு எவ்வளோ புரிஞ்சுது என்று தெரியல. ஆனால் இந்த சங்கீதக்காரனுக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. இந்த சங்கீதக்காரன் எனக்கு இந்த கர்த்தருடைய வேதம் என்பதான வார்த்தை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். என்னத்தை அவர் பார்த்தார்? கர்த்தர் என்பதான பெயருடைய வெளிப்பாடு இவருக்கு நல்லா புரிஞ்சிச்சு இவருக்கு. அதனால இவருக்கு ரொம்ப பிரியம் ஆயிடுச்சு அந்த வேதம். ஏன்னா அந்த வேதத்தில் இருக்கிறது கர்த்தர். யார் இந்த கர்த்தர்? இந்த கர்த்தர் தம்மை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி வெளிப்படுத்தினார் என்று உங்களுக்கு நான் இன்றைக்கு ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை நான் கடைசியில் நீங்கள் வந்து முடிப்பேன். ஓகே, எல்லோரும் ஆதியாகவும் 2 கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் கர்த்தர் வேதம் என்று சொல்லும் பொழுது முதல்ல வருது ஆதியாகமம் தான் இல்லையா? ஆதியாகமம் 2 வசனம் 4 தான் கர்த்தராகிய தேவன் என்ற வார்த்தையே ஆரம்பிக்கப்படுகிறது. எதற்காக? கர்த்தர் தம்மை ஆதாம் இடத்திலாகட்டும் ஏவாள் இடத்திலாகட்டும் கர்த்தர் என்பதான பெயரில் தம்மை அறிமுகப்படுத்தினார். அது நமக்கு தெரிய வேண்டும் என்றால், முதலாவது கர்த்தர் எதற்காக நன்மையும் தீமையும் பற்றி வெளிப்படுத்துகிற கனியை அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் என்பதை நான் கொஞ்சம் சொல்லி முடிக்கும் பொழுது கர்த்தரோட வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு ஒரு
புரிய வாய்ப்புண்டு கர்த்தருடைய ஆவியானோட உதவினாலே. 2வது வசனம் 8-9 வாசிக்கிறது, கொஞ்சம் கவனிங்கள். 2வது வசனம் 8-9. தேவனாகிய கர்த்தர், அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கர்த்தர்ன்றது 2வது இடத்துல ஆரம்பிக்கப்படுது. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை எங்க வைத்தார்? அந்த தோட்டத்திலே, அதிலே வைத்தார். அது மாத்திரம் இந்த தோட்டத்தில் இருக்கல. 9, தேவனாகிய கர்த்தர், மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும், அது ஓரமா இருக்கட்டும். அடுத்தது என்ன? நன்மை தீமை, என்ன வார்த்தை? அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்ணினார். எனக்கு அந்த அறியத்தக்கன்ற வார்த்தை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு நன்மை தீமை அறிவை ஏற்படுத்துகிற இந்த கனியை புசித்து இவர்களுக்கு நன்மை தீமை என்பதன் அறிவு உண்டாகக்கூடாது என்று கர்த்தர் விரும்பினார். புரியுதா உங்களுக்கு? அப்ப கர்த்தர் இவர்கள் எதை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார்? கர்த்தரை. கர்த்தராகிய தேவன் ஆதாம் ஏவலை உண்டாக்கினவருக்கு ஆதாம் ஏவல் அறிய வேண்டியது நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை புசித்து அவர்களுக்கு அந்த அறிவு உண்டாகக்கூடாது. கர்த்தருக்கு தேவையா இருக்கிறது இவர்களுக்கு உண்டாக வேண்டிய அறிவு எது? என்னை பற்றியுள்ள அறிவு. அங்க சொல்லப்படுற நன்மை தீமை அறியத்தக்கதான அறிவுக்கான ரூட் வார்த்தை வந்து எடா என்பதான எபிரேய வார்த்தை. அதை ரொம்ப பிடித்துக் கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப திறவுகோலான வார்த்தை. அதுதான் கடைசியில் சொல்லி முடிப்பேன். நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை இவர்கள் புசித்து நன்மை தீமையை அறியக்கூடாது. மாறாக எடா என்று சொல்லப்படுற என்னை அறிய வேண்டும். இங்கே சொல்லப்படுற அறிவு சாதாரணமான ஒரு புத்தி ரீதியான அறிவு கிடையாது. இங்கே சொல்லப்படுற அறிவு வந்து அனுபவ ரீதியான அறிவு. எவ்வளோ பேருக்கு நெருப்பு என்றால் நன்றாக தெரியும்? நெருப்பு என்னன்னு தெரியும் தானே? எது வேற அறிவு ரீதியில் நமக்கு தெரியுமா, அல்லது சூடு பட்டு தெரியுமா நெருப்பு என்னான்ட்டு? அப்படி அனுபவ ரீதியிலே இந்த ஒரு கனியை இவர்கள் புசித்து நன்மை தீமை அறியக்கூடாது. அனுபவ ரீதியிலே ஆதாமும் ஏவாளும் என்னை அறிய வேண்டும். எந்த ஒரு பேர்ல? கர்த்தர் என்பதான ஒரு பேர்ல. மாறாக இவர்கள் செய்த காரியம் என்ன? கர்த்தரை அறிவதற்கு முயற்சி செய்யாமல் இவர்கள் விலக்கின நன்மை தீமையின் கனியை புசித்து அந்த அறிவை பெற்றார்கள். அது அனுபவ ரீதியான அறிவு. அதை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். கீழே கர்த்தர் அது கட்டளையிடுறார் இல்லையா? 15-17, 2ஆம் அதிகாரம் 15-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் என்ன ஆவாய்? சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த ஒரு அறிவை ஏற்படுத்துகிற எடா என்பதான ஒரு எப்ரே பாஷையில் இருந்த அனுபவ ரீதியான அந்த அறிவை அதை சாப்பிட்டு நீ அறியக்கூடாது. அப்போ கர்த்தர் வேற ஏதோ அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதாம் ஆகட்டும் ஏவாள் ஆகட்டும். அதை நான் கீழே சொல்லுவேன். ஆனால் என்ன நடந்தது? 3ஆம் அதிகாரத்தில் பிசாசு எந்த ஒரு பொய்யை பேசுகிறான்றது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் வசனம் 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, பிசாசு ஏவட்ட சொல்ற வார்த்தை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் என்ன வார்த்தை? நன்மை தீமை அறிந்து. பிசாசு ரொம்ப தெளிவா ஏமாத்துறான். நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவன் அப்படி அறியவில்லை. புரிந்ததா? தேவன் அறிவார். எதை தேவன் அறிவார்? நன்மை தீமை அறிவாரா? அல்லது இவர்கள் நன்மை தீமை புசித்த உடனே தேவர்கள் போல் ஆவார் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறாரா? அப்படியாப்பட்ட அனுபவ ரீதியான அறிவு தேவன்கிட்ட இல்லை. அது பொய்யாக பிசாசானவன் இந்த இடத்துல ஏவாளை வஞ்சிக்கிறான். அவ்விதமாய் ஆதாமும் சுயமாக வஞ்சனைக்குள்ளாக போகிறான். நடந்தது என்ன? அதே 3ஆம் அதிகாரம் வசனம் 7. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று என்ன வார்த்தை? அறிந்து கனியை புசிக்கிறார்கள். கனியை புசித்தவுடன் அவர்கள் என்னவா இருக்கிறார்கள்? நிர்வாணி. நிர்வாணியா இருக்கிறது வந்து வெறும் மன ரீதியான புத்தி ரீதியான அறிவு கிடையாது. நிர்வாணியா இருக்கிறது வந்து அனுபவ ரீதியான அறிவு. அது தாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறார்கள் என்று அறிந்து. என்ன அர்த்தம்? மரணம் உள்ளோ பிரவேசித்தது. இப்படி இவர்கள் நன்மை தீமை அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. ஆதாம்கிட்ட கர்த்தர் கேட்கிறாரு, நீ எங்கே என்று. உம்முடைய சத்தத்தை கேட்டு ஒளிந்திருக்கிறேன். கர்த்தர் கேட்கிற கேள்வி, நான் விலக்கின கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயா? இப்போ உனக்கு வேறு விதமான அனுபவ ரீதியான அறிவு உனக்கு உண்டா? என்னை பார்த்து ஓடி போய் ஒழிச்சிருக்கிற.
புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயா என்று கேட்கும் பொழுது ஆதாம் சொல்கிற பதிலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 3:12. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஆஹா, என்னுடைய கேள்வி, கர்த்தர் ஏவாளை ஆதாமுக்கு அந்த நோக்கத்திற்காக தான் கொடுத்தாரா? அன்பானவர்களே, இங்கேருந்து கொஞ்சம் நன்றாக கவனியுங்கள், சீக்கிரமாக உங்களுக்கு புரியும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளை இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை கொடுத்து அந்த அறிவை ஏற்படுத்துறதா கொடுத்தாரா ஏவாளை? இவன் சொல்ற வார்த்தை என்ன? நீர் என்னோடு கூட இருக்கத்தக்கதாக கொடுத்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தால் இந்த நன்மை தீமை அறியத்தக்கதான அறிவை ஏற்படுத்திய கனியை நான் புசித்தேன். கர்த்தர் கேட்குற கேள்வி, நான் உனக்கு மனைவி அதுக்காக கொடுத்தேன், எதுக்குடா உனக்கு நான் மனைவியை கொடுத்தேன்? 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்லி உண்டாக்குனார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏன் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல? எந்த அர்த்தத்தில்? ஏதோ ஒரு விதத்தில் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. அவன் தனிமையா இருப்பது, அவனுக்கு ஒரு அனுபவம் தேவைப்படுகிறது, அவனுக்கு ஒரு அறிவு நிறைந்த அனுபவம் தேவைப்படுகிறது. அதுல நான் தான் கர்த்தர் என்பதை வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்போ ஒரு வசந்த வாசிக்கும் உங்களுக்கு ஷாக் ஆகும். எதற்காக கர்த்தர் மனைவியை கொடுத்தார்? விளக்குன கனியை புசிக்க வச்சு நிர்வாணத்தை ஆக்கி அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக நடத்துறதுக்காகவா? கிடையாது. 4ஆம் வசனம் 1, அந்த அறிவுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். 4:1, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை என்ன வார்த்தை? அறிந்தான். கர்த்தர் இந்த ஒரு அறிவு ஏவாளை குறித்து ஆதாமுக்கும் ஆதாம குறித்து ஏவாளுக்கும் அனுபவ ரீதியிலே உண்டாக வேண்டும் என்றுதான் ஆதாமுக்கு கர்த்தர் மனைவி கொடுத்தது. ஆனா வந்த அறிவு என்ன? நன்மை தீமை அறியத்தக்கதான அறிவு அனுபவ ரீதியிலே உண்டாகி நிர்வாணிகளாய் ஆனார்கள். மரணம் முள்ளு நுழைந்தது, தெய்வ மகிமை அற்று போனது அவங்க வாழ்க்கையிலிருந்து. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எதற்காக சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் ஆதாம் ஏவாளிடத்திலே தன்னை கர்த்தர் என்பதான பேரில் அறிமுகப்படுத்தினார்? எதற்காக சங்கீதக்காரன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்தான்? வேதத்தில் இருக்கிறது யாரு? கர்த்தர். எந்த கர்த்தர்? மனுஷனை தன்னுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியும் உண்டாக்கின கர்த்தர். என்ன மனுஷனை தன்னுடைய சாயலை உண்டாக்கினார்? மனுஷன் தன்னை கர்த்தராக அறிய வேண்டும். கர்த்தர் மனுஷனை தன்னுடைய சாயலை உண்டாக்குனதற்கான முக்கியமான நோக்கமே கர்த்தரை கர்த்தர் என்று மனுஷன் அறியத்தக்கதான அறிவுடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய சாயலை உண்டாக்கியிருக்கிறார். அந்த சாயலை மனுஷன் கர்த்தரை கர்த்தர் என்று அறிய வேண்டும். ஆனால் அந்த ஒரு அறிவு அவர்கள் பெறவில்லை. ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் பெற்ற அறிவு நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த காலத்தை கொண்டு வருகிற அறிவை அவர்கள் அறிந்தார்கள், பாவத்தை ருசி பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் கர்த்தர் தன்னை கர்த்தராக அறிய வேண்டும் என்பதற்காக ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி மனைவியை கொடுத்தார். ஏன்? நீ மனைவியை அறியும் பொழுது இதே போல அனுபவ ரீதியான ஒரு அறிவு எனக்கும் உனக்கும் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய நெருக்கத்தை கவனித்தீர்களா? எப்படி ஆதாம் சரீர ரீதியிலே ஏவாளை அறிந்தானோ, அதே போல தேவனாகிய கர்த்தரை ஒரு மனுஷனும் ஒரு சகோதர சகோதரியும் ஆவி ரீதியிலே அறிய வேண்டும். ஆகியால் தான் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் பவுல் சொன்ன வார்த்தை, கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். ஸ்திரீயோடு கூட இசைந்திருக்கிறவன் எப்படி ஒரே சரீரமா இருக்கிறானோ, அதே போல கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். இந்த அறிவு பெற வேண்டும் யாரு? கர்த்தருடைய ஜனம் அல்லது மனுகுலம் பெற வேண்டும் என்பதன் நோக்கத்துடன் கர்த்தர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அந்த அறிவை தான் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஏவாள் இன்னொரு அறிவை பெற்றால், அவள் பெற்ற தப்பான அறிவை ஆதாம் பெற்றான். அந்த ஒரு அறிவு கர்த்தர் விரும்பவில்லை. இப்போ சங்கீதம் 1, எதுக்கு இந்த இவ்வளோ விஷயத்தையும் பேசுனீங்க நீங்கள்? கர்த்தர்ன்ற வார்த்தையை வச்சு நீங்கள் கேட்கலாம், நான் சும்மா பேசலைங்க. சங்கீதக்காரன் எதை கண்டுபிடிச்சானோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். 1:2 சங்கீதம் 1:2, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுக்குள்ள நான் போகவில்லை. இன்னும் அடையன் உங்கள்கிட்ட வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற விஷயம் கர்த்தருடைய வேதம். எதற்காக கர்த்தர்? இப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான வார்த்தை, 6 வசனம் 6, கர்த்தர் நீதிமான்களின் வழியை என்ன வார்த்தை அறிந்திருக்கிறார். யார் அறிந்திருக்கிறீங்க?
கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். அறிவுன்ற வார்த்தை எங்க பார்த்தோம்? என்ன மாதிரி அறிவது? சேம் எடா என்பதான எப்ரே வார்த்தை, அதுக்கு அர்த்தமாங்க. இந்த சங்கீதக்காரன் கர்த்தரை அனுபவ ரீதியிலே அறிந்தான். ஏதேன் தொடரில் ஆதாம் ஏவாள் அறிய வேண்டிய அந்த ஒரு அறிவு இந்த சங்கீதக்காரன் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நன்றாய் அறிந்தான். கர்த்தரை அனுபவ ரீதியிலே அறிய ஆரம்பித்தான். அதாவது கர்த்தருடைய ஆவியும் இந்த சங்கீதக்காரனுடைய ஆவியும் எப்படி கணவனும் மனைவிமார் இருவருடைய சரீரம் ஒன்னாகிறதோ அதே போல இவருடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஆத்மாவும் ஒன்னா இருக்கிறது. நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் கொண்டு வந்த காரணமே வேதத்தில் இருக்கிற கர்த்தர். ஏன் இவர் மற்ற வேத புஸ்தகங்களிலே கர்த்தரை பார்க்கவில்லையா? மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுற வேதத்தில் தான் கர்த்தர் வெளிப்பட்டாரா என்பதான விஷயத்தை அடுத்த ஆராதனையிலே நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் தயவிலே எப்படி இது மாத்திரம் இவர் கண்டுபிடிச்சாரு? எப்படி இதில் மாத்திரம் கர்த்தர் இருக்குது இவர் கண்டுபிடிச்சார்? ஏன் மற்ற புஸ்தகங்களிலே கர்த்தர் இல்லையா? மற்ற மத புஸ்தகங்களிலே கர்த்தர் இல்லையா? எப்படி மோசைக்கு வெளிப்பட்ட புஸ்தகத்தில் மாத்திரம் கர்த்தரை பார்த்தார்? அடுத்த முறை ஆகமொத்தத்தில் இவர் ரொம்ப பிரியப்பட்டார். அந்த வேதத்தை பார்க்கும் பொழுது அதற்கான காரணமே அந்த வேதத்தில் இருக்கிறது கர்த்தர் தேவன் அல்ல, சிருஷ்டிகர் அல்ல, ஆண்டவர் அல்ல, உன்னதமானவர் அல்ல. அதெல்லாம் அவருடைய பேர் தான். அவர் அந்த நாமத்தை வச்சு தொழுது கொள்ளலாம், ஆராதித்து தான் ஆக வேண்டும். ஆனால் இவர் கர்த்தரை கண்டுபிடித்தார். கர்த்தருடைய வேதத்தில் அதற்கான அர்த்தமே கர்த்தரும் இவரும் ஒன்னானாங்க. ஆகையால் தான் சங்கீத முடிவில் கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கனுடைய வழியோ அழியும். எதற்காக துன்மார்க்கனுடைய வழி அழியும்? அது நெக்ஸ்ட் அதில் போகும்போது பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியும் இந்த சங்கீதக்காரனுடைய ஆவியும் ஒரே ஆவியாக இருக்கிறது. நீங்கள் நானும் இந்த ஒரு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தரை அனுபவ விதத்தில் அறிய வேண்டும். அனுபவ விதத்தில் அறியணும். அவருடைய அன்பை நீங்கள் உணரணும். அவருடைய இரக்கத்தின் தயவையும் நீங்கள் உணர வேண்டும். அவர் உங்களை நேசிக்கிறதை நீங்கள் உணர வேண்டும். அவர் உங்களை பராமரிக்கிறதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அவர் நமக்கு ஆறுதல் சொல்லுவதை நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் நமக்கு புத்திமதி சொல்லுவதை நாம் அனுபவிக்க வேண்டும். அவர் நமக்கு பலனை கொடுப்பதை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி கர்த்தருடைய ஒட்டுமொத்த சத்குணங்களையும் அவருக்குள்ள இருக்கிற குணலட்சணங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் நான் யார் அனுபவிக்கணும்? கர்த்தரை. அதனால அந்த பேர் ஒரு அறிமுகம் வாய்ந்த இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஆகிய அன்பானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்களும் நானும் நன்மைகளை, பூமிக்குரிய நன்மைகளை அனுபவிப்பதை பார்க்கிலும் அதிகமாக அனுபவிக்க வேண்டியது நம்முடைய கர்த்தரை. நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு ஜீவாப்பம். நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு ஜீவ தண்ணீர். நாம் அவரை தான் ருசி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே, மறுரூபமாவேன் மனம் அதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தேன், தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேவையின் பாட சகித்திடவே, தாரும் பொறுமை பலம் தம்மாவினா, தாரும் பொறுமை பலம் தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடவே, மனரூபமாவே மனமகிழே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே.